என்ன மனநிலையில் பேசுகிறாங்கன்றதுலாம் நமக்கு தெரியல. அவங்க யாருன்றதே எனக்கு பெருசாக ஐடியா இல்லை. ஆனால் வந்து எதற்கெடுத்தாலும் வந்து உத்தரப்பிரதேசத்தில் 500 மரணம், தமிழ்நாட்டில் 24, உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, பீகாரில் போய் வாழ்ந்து பாருங்கள், இல்லை வந்து மத்திய பிரதேசத்தில் போய் வாழ்ந்து பாருங்கன்னு பேசுகிறாங்களே, இது போன்ற தற்கொலைகளுக்கு, குறிப்பாக இது போன்ற திமுகவில் இருந்து பேசக்கூடியவர்களுக்கு நம்ம சொல்கிறது ஒன்று தான். நீங்கள் அடுத்த எலெக்ஷனில் உங்கள் தலைவர் ஓட்டு கேட்டு போகும்போது உத்தரப்பிரதேசத்தில் 500 கொலைகள் நடந்திருக்குது, நமக்கு 24 தான் நடந்திருக்கு, ஓட்டு போடுங்க. உத்தரப்பிரதேசத்தில் வந்து 1000 பெண்களுக்கு மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்குதா பெண்களுக்கு, நம்மளதுல வெறும் ஒரு 100 தான் இருக்குது, ஓட்டு போடுங்க. உத்தரப்பிரதேசத்தை விட நான் இந்த விஷயத்த வந்து இப்படி பண்ணுறேன், மாப்பியில் இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பேரிசன் பண்ணி ஓட்டு கேளுங்களேன். ஏன் நீங்கள் ஓட்டு கேட்கும்போது ஏன் அந்த கம்பேரிசன்லாம் பண்ண மாட்டீங்க? ஓட்டு கேட்கும்போது கேளுங்க, பண்ணுங்க, மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்களா? அந்த தைரியம் இருக்குதா உங்களுக்கு? அது என்னங்க, மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு ஊப்பி மாப்பிலாம் தெரியல, உங்கள் ஆட்சியில் குற்றம் நடந்தால் மட்டும் ஊப்பி மாப்பியை கூட இழுத்துக்கிறீங்க.